ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்ப்போம். நான் இந்த கைப்பிடி வந்து ஏற்கனவே நாலு ஒயர் வச்சு பின்னுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஒயர் வச்சு பின்னுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம 3 ஒயர் வச்சு பின்னுறது எப்படின்னு பார்ப்போம். கைப்பிடி நல்லா நீளமாக இருக்கும் பாருங்கள். நான் நல்ல நீளமாக கொடுத்துருக்கேன். இந்த கூடைக்கு நான் சேம் கலரில் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு 3 ஒயர் வச்சு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு ஒயர் வந்து நான் 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். 3 பீஸ் வேணும் இதுக்கு. 1.5 மீட்டர். கூடுதலாக 70 பாயிண்ட் சேர்த்துக்காங்க. டோட்டலாக 2.25 மீட்டர் கிட்ட வரும். நீங்களும் 2.25 மீட்டர் எடுத்துக்கோங்க, அது போதும் இந்த கூடைக்கு. உங்கள் கைப்பிடி இன்னும் கொஞ்சம் உயரமானா நீங்கள் 2.5 கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, 1வது பூ, 2வது பூ, 3வது பூவில் 3வது பூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஒயரை இப்படி உள்ளே விட்டுக்கணும். உள்ளே விட்டுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும், நான் அதனால் அதை காமிக்கலை. சரி, அது வேஸ்ட் ஆஃப் டைம்ட்டு அதை விட்டுட்டேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒயர்ஸையெல்லாம் ஒன்று போல் வச்சுட்டு நம்ம கரெக்டாக இங்கே இழுத்து விட்டுறணும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிப்போம். ஏற்கனவே அந்த கைப்பிடி புரியலைன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஒரு ஒயர், அதை எடுத்து இன்டூ ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஹேண்டில் உங்களுக்கு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி இன்டூ ஷேப்பில் வச்சுக்கணும். நம்ம இப்படி இன்டூ ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கடுத்து அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருந்து எடுத்து ரைட் சைடு உள்ளதை மேலே வச்சுருக்கோம். இப்படி வச்சிட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் லெஃப்ட் சைடு உள்ளதை எடுக்கிறோம். லெஃப்ட் சைடு உள்ளதை எடுத்து ரைட் சைட்லேருந்து ஒரு ஒயர் வந்துச்சு பார்த்தீங்களா, அது மேலே வைக்கிறோம். வச்சு முடித்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இருக்கிறத எடுத்து மறுபடியும் இந்த ஒயருக்கு கீழே இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயரை விட்டுறணும். நம்ம இதை விட்டுட்டு இது கீழே கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி புரிஞ்சிடும். இதே மாதிரி வரும். அதுக்கடுத்து இப்போது லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரு கீழே கொண்டு வரோம், இந்த ஒயருக்கு மேலே கொண்டு வரோம். பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு உள்ள ஒயரை எடுக்கிறோம். இதை எடுத்து இந்த ஒயருக்கு கீழே இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயருக்கு கீழே இந்த ஒயருக்கு மேலே. இப்போ பாருங்கள், இப்படி வந்திருக்கோம். அதுக்கடுத்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஒயரை இது மேலே வச்சு இதுக்கு மேலே வைக்கிறோம், இதுக்கு கீழே இதுக்கு மேலே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சா? பாருங்கள், நான் உழைச்சிட்டேன். உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், 2 ஒயர் எடுத்துட்டோம். 2 ஒயர் எடுத்து இப்படி மடக்கிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் உள்ளதை கொண்டு வரோம், ரைட் உள்ளதை கொண்டு வரோம். அதுக்கடுத்து மறுபடியும் லெஃப்டில் உள்ளதை கொண்டாந்து ரைட் மேலே வைக்கிறோம், ரைட் சைடு உள்ள ஒயருக்கு மேலே வைக்கிறோம். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்க, ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை இதுக்கு கீழ் வழியாக கொண்டு வரோம். இது கீழ் வழியாக கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை எடுத்து இதுக்கு மேலே இதுக்கு கீழே சாரி இதுக்கு கீழே இதுக்கு மேலே கொண்டு வரோம். இப்போ 3 ஒயர் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ இந்த ஒயர் எடுத்து மேலே கீழே மேலே இப்போ டைட் பண்ணிக்கிறோம்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பக்கம் உள்ள ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த ஒயரை விட்டுட்டு இங்கேருந்து கீழே இருந்து கொண்டு வரோம். கொண்டு வந்து இங்கே சுற்றி இது மேலே வைக்கிறோம். இந்த கைப்பிடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் எடுத்து இங்கே கீழே வழியாக கொண்டு வந்து இந்த ஒயரை விட்டுருதோம். விட்டுட்டு இந்த ஒயரில் வச்சு இப்படியே பின்னுறோம். இதுக்கடுத்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை நம்ம எப்போவுமே விட்டுறணும். இந்த ஒயரை விட்டுட்டு தான் நம்ம இந்த பக்கம் இருந்து ஒயர் கொண்டு வரணும். மேலே கீழே வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், பின்னல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயரை விட்டுட்டு மேலேயும் கீழேயும் வைக்கிறோம். இப்படியே வைக்கிறோம். அதுக்கடுத்து இந்த மேலே உள்ள ஒயரை விட்டுட்டு இப்படியே பின்னணும். நம்ம ஒரு ஒயரை விட்டு விட்டு தான் பின்னுவோம். அதே மாதிரி இந்த ஒயரை விட்டுறணும். இந்த விடுத ஒயரை எடுத்து தான் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த பக்கம் மேல் ஒயர் விடணும், இந்த ஒயரை விடக்கூடாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக நிற்கும். இந்த ஒயரை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த ஒயரை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னல் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த ஒயரை விட்டிங்கன்னா பின்னல் வரவே செய்யாது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கைப்பிடி புரியலன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் கொஞ்சம் இதை கிளியராக சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் மேலே உள்ள ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயருக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படியே பின்னிட்டே வரோம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை கீழ் வழியாக கொண்டு வந்து இந்த பக்கம் உள்ள ஒயரை விடுறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒயரை விடுறேன்னு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விடுறேன். மேலே இருக்கு பாருங்கள், இந்த ஒயரை நம்ம விடவே கூடாது. கீழே இருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, தனியாக இருக்கும், அதைத்தான் நம்ம விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னி கொண்டு வரோம். அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க ஒயரை விட்டுட்டு அப்படியே பின்னிட்டே வரோம். கைப்பிடி பின்னும்போது எல்லா வேலையும் நம்ம தள்ளி வச்சுட்டு தான் வரணும். இது இடையில நம்ம கைப்பிடி பின்ன எப்படியும் நமக்கு 1 hour ஆயிரும். அதனால் நீங்கள் கைப்பிடி பின்னும்போது மற்ற வேலைக்கு எந்திச்சு போனீங்க அப்படின்னா அந்த கைப்பிடி முழுசாக முடியாது, எதில் விட்டோன்னு தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா சர்வீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் போடலாம். பழகிறது வர கொஞ்சம் கைப்பிடியை விடாமல் முழுக்க பின்னி முடிச்சிருங்க. இப்படி பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி எந்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் ரொம்ப ட்ரைனிங் எடுத்தவங்க, நல்லா கைப்பிடி போட தெரிஞ்சவங்க இப்படி விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒயர்னு தெரிஞ்சிடும். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த ஒயர் தான் நம்ம அடுத்து பின்ன போகிற ஒயர்னு. ஸோ புதுசாக பழகிறவங்களுக்கு விட்டுட்டு போனோம் அப்படின்னா ரெண்டாவது எந்த ஒயர் எடுக்கணும்னு தெரியாமல் மறுபடியும் அவ்வளோத்தையும் நம்ம அப்படியே உழைச்சிட்டே வர வேண்டியது இருக்கும். அது முழுக்க கைப்பிடி முழுக்க உழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது நான் 3 ஒயர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே 4 ஒயரும் 2 ஒயரும் வச்சு சொல்லி கொடுத்துட்டேன். இது 3 ஒயர் வச்சு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, நம்ம இப்போ இதுவரை பின்னிட்டோம். நான் இந்த ஒயர் எடுக்க போயிருந்தேன். இந்த குட்டி குட்டி ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர்ஸை வந்து நம்ம இப்போ இதுக்குள்ளே போடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஷேப், ஒரு ஹாலோ தெரியும், அதாவது ஒரு ஹோல் மாதிரி தெரியும். பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம இப்படியே பீஸ் கட் பண்ண பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட் பீஸை பூரா இதுக்குள்ளே போட்டு அப்படியே ஃபில்லப் பண்ணிடணும். உங்களுக்கு ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கைப்பிடி நல்லா உறுதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த ஒயர் உள்ள போகலை, ஸோ நம்ம சின்ன ஒயர் போடுவோம். நம்ம எப்போவுமே உள்ளே சொருகி விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதில் உள்ள பீஸ்லாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதையெல்லாம் நம்ம தூரப்படாமல் இப்படி இதுக்குள்ளே போடுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். போட்டாச்சு. நம்ம இப்போ மறுபடியும்
பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த ஒயர் எடுத்து மேலே கீழே விடுறோம். ஒயர் 3 தனித்தனியாக இப்படி நிற்கும் பார்த்தீங்களா? இந்த ஒயரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த 2 ஒயர் தனித்தனியாக இருக்கு. நம்ம இந்த 3 ஒயரையும் கையில் பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஒயர்லாம் தனித்தனியாக கிடக்கு. இதில் ஃபஸ்ட்டு அன்றைக்கி பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஒயரை எடுத்து இந்த ஒயரை மேலே உள்ள ஒயரை விட்டுட்டு, நீங்கள் மேலே உள்ள ஒயர்னோடனே இதை நினைக்காதீங்க, இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒயர்னு சொல்லுவோம். இந்த ஒயரை தான் விடணும். நல்லா பாருங்கள், இதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயரை நம்ம விடணும். இந்த ஒயரை நம்ம கையில் வச்சுக்கணும். இந்த ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி வச்சு இதில் வச்சு பின்னணும். அதுக்கடுத்து இந்த ஒயரை விடுறோம். விட்டுட்டு இந்த ஒயரை வச்சு பின்னுறோம். நீங்கள் 2 ஒயர் வச்சு பின்ன படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3 ஒயர் ஈஸியாக இருக்கும். 3 ஒயர் நல்லா படிச்சிட்டிங்கன்னா 4 ஒயர் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். கொஞ்சம் நல்லா போட படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கூட இதை வச்சு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜன்னல் கம்பியில் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சு கைப்பிடி போட படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கூட இதை வச்சு போடலாம். நமக்கு கொஞ்சம் தூரம் இந்த கேப் இங்கே வர ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம இந்த வயசெல்லாம் போட முடியாது. கொஞ்சம் பின்னினதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே ஃபில்லப் பண்ணணும். நான் எப்படி பின்னுறனோ இதே தான் இந்த ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த பாயிண்டில் புரியுதோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடலாம். ஃபாலோ பண்ணி நீங்கள் கீழேருந்தே போட ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் நான் கைப்பிடி முழுக்க பின்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதே ப்ரொசீஜர் தான் நமக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதனால் எந்த இடத்துல புரியுதோ நீங்கள் அந்த இடத்துல பார்த்து புரிஞ்சுக்கலாம். சில சமயம் இந்த பக்கம் உங்களுக்கு புரியாது, நான் இந்த பக்கம் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியலாம். அதனால் உங்களுக்கு இந்த பாயிண்டில் எங்கே நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுதோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படியே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். முதல்ல கைப்பிடி போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். விடாமுயற்சி வெற்றி தரும். அதனால் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. நம்ம எப்போவும் ஒரு கைத்தொழில் கற்று வச்சுக்கிறது நல்லது தான். அது நமக்கு எப்போவும் யூஸ் ஆகும். இவ்வளோ தூரம் நான் பின்னியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 1/2 ஹவரில் ஒரு கைப்பிடியை முடிச்சிடலாம். ஸ்பீடாக முடிச்சிடலாம். இந்த கூடைக்கு இந்த கைப்பிடி நல்லா இருக்கும். அதனால தான் நான் இந்த கைப்பிடியை செலக்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள், உள்ள அந்த ஒயரெல்லாம் போகிறதுக்கு நல்லா கேப் இருக்குது. நம்ம அதனால் இதுக்குள்ளே ஃபில்லப் பண்ணுவோம். ஒயர் நான் ரொம்ப நீளமாக வச்சுருக்கேன். இவ்வளோ நீளமாக வைக்க வேண்டாம். 2 இன்ச் 3 இன்ச்சாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ண நேரம் இல்லாமல் அப்படியே வச்சுட்டேன். அதனால் நான் அதை அப்படியே உள்ளே போட்டுட்ருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா 2 இன்ச் 3 இன்ச்னால் உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம எங்கே விட்டுட்டோம் அப்படின்னு தெரியலைண்ணா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு ஒயர் தனியாக நிற்கி பார்த்தீங்களா மேலே, இந்த ஒயர் தான் நம்ம விட்ட ஒயர். அதை எடுத்து நம்ம இங்கே அப்படியே கொண்டு வரோம். கொண்டு வந்து இதை விளக்கிட்டு இதில் வச்சு மேலேயும் கீழேயும் நம்ம வச்சு பின்னிட்டே வரோம். இதில் ஒரே ப்ரொசீஜராக தான் சேமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வர வேண்டியதான். உங்களுக்கு இந்த கைப்பிடி புரியலை அப்படின்னா 2 ஒயர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த கைப்பிடியை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ஒயர் வச்சு ஒரு நீல கைப்பிடி போட்டுக்கோங்க இந்த பக்கத்துலேருந்து. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 ஒயர் வச்சு மறுபடியும் என்ன செய்யுங்க, அதே இடத்துல இன்னொரு கைப்பிடி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கைப்பிடி சேர்றதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒல்லி கைப்பிடியாக இருந்தாலும். நான் பொறுமையாக தான் பின்னிட்டுருக்கேன், அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நிதானமாக பின்னிட்டுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அநேகமாக இந்த கைப்பிடி உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். 3 ஒயருங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். நான் இதுக்கு அடுத்து டியூப் கூட போடலான்னு இருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு 2 வாரம் கழித்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். டியூப் கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ டியூப் கூட போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார் கூட போடலான்ட்டு இருக்கேன். ஏற்கனவே ஸ்டார் கூட போட்டு 1 மந்த்தில் அதை எடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து. அது யாரோ ஒருத்தங்க இமேஜ் அனுப்பியிருந்தாங்க, அதை நான் ஒரு ரெஃபரலுக்கு காமிச்சேன். அது காமிச்சதுனால அவங்க எடுத்துட்டாங்க. நான் மறுபடியும் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். டியூப் கூட முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார் கூட போடுவேன். ஸ்டார் பேட்டர்னில் வரும் அது உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டியூப் கூட போடுறதுக்கு நீங்கள் டியூப் ஒயர்லாம் வாங்கி வச்சு ரெடியாக இருங்க. நான் ஒரு 2 வாரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். அண்டவனையும் டைம் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கப்பா, ஃபுல் ஹேண்டில் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி 2 பக்கமும் பின்னி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கைப்பிடி வந்து 2 பக்கமும் ஒரே நீளத்தில் இருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி 2 ஒயரையும் ஒன்று போல் வச்சு அளந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் எதில் விட்டோமோ இந்த பக்கம் வந்து 3வது பூலை விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம 3வது பூலை விடுவோம். இந்த 3வது பூலை நம்ம இப்போ விட போகிறோம். இப்படி விட்டு உள்ளே நம்ம ஒரு முடிச்சு போட்டுருணும். உள்ளே நம்ம முடிச்சு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முடிச்சு போட்டுருணும். கைப்பிடியை ஜாயின் பண்ண முந்தி 2 கைப்பிடியும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு கைப்பிடி பெருசாகவும் ஒரு கைப்பிடி சிறுசாகவும் மாற வாய்ப்புண்டு. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இப்போது இந்த ஒயர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதையெல்லாம் நம்ம இதுக்குள்ளே இப்படியே உள்ளே சொருகி விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கம் இதில் சொருகி விட்டுறணும்.
நான் இந்த பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வயர்ஸ் எல்லாமே இதோ இப்படியே ட்ராவல் பண்ணுது பாருங்கள். இங்கே வர போயிடும். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் உள்ளது 2 முடிச்சு உள்ளதையும் இந்த பக்கம் ஒன்று போகுது, இந்த பக்கம் ஒன்று போகுது. அதே மாதிரி நம்ம இந்த இருக்கு பார்த்திங்களா, இதே மாதிரி கட்டணும். இதே மாதிரி கட்டிட்டு இந்த 2 சைடு இதே மாதிரி கட்டிட்டு அதையும் ஒரு முடிச்சு போட்டு இந்த முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். முடிச்சு போட்டிருக்கேன். முடிச்சு போட்டுட்டு இந்த குட்டி குட்டி வயரையும் நான் இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டோம்னா கைப்பிடி முடிஞ்சுது. நமக்கு கூடையோட கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறமா இதில் வயர் போட்டு கட்ட போகிறோம். இருக்கு பார்த்தீங்களா. நான் இந்த கூடைக்கு கைப்பிடி நல்ல நீளமாக தான் போட்டிருக்கேன். நான் எப்போவுமே கூடைக்கு நீளமாக தான் போடுவேன். எனக்கு நீளமாக போட்டால் தான் பிடிக்கும். கைப்பிடி நல்லா நீளமாக இருந்தால் கூடை பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக நான் நீளமான கைப்பிடி போடுவேன். இதே மாதிரி நம்ம கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது இந்த பக்கம் வராது. இப்போ நமக்கு கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கைப்பிடி உங்களுக்கு நல்லா நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி வேற ஒரு கூடையில் நம்ம பார்ப்போம். அடுத்து டியூப் கூட போடுவேன். அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.